வணக்கம், வெல்கம் பேக் டு த சேனல் பியூட்டிஃபைனிங். இன்னைக்கு என்ன வீடியோ உங்க கூட ஷேர் பண்ண போறேன்னா, வீட்லயே எப்படி நம்ம ஒரு ஃபேஸ் வாஷ் பண்ணலாம் அப்படின்னு தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறாங்க. நான் இன்னைக்கு உங்க கூட ஷேர் பண்ண போற இன்கிரீடியன்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா எல்லாமே நேச்சுரல் இன்கிரீடியன்ஸ் தாங்க. வீட்லயே கிடைக்கக்கூடிய பொருட்களை வச்சுதான் நம்ம ஒரு ஃபேஸ் வாஷ் எப்படி பண்ணலாம் அப்படின்னு தான் பார்க்க போறோம். ஒரு நல்ல ஒரு பியூட்டிஃபுல்லான ஹெல்த்தியான ஸ்கின் ஆக்குறதுக்கு இந்த பர்டிகுலர் ஃபேஸ் வாஷ் ரொம்ப ரொம்ப நல்ல எஃபெக்டிவா ஒர்க் ஆகும். நான் இது லிக்விட் கன்சிஸ்டன்சில பண்ணல, இது பவுடர் கன்சிஸ்டன்சில இருக்கும். இந்த பவுடர் ஃபார்ம் நம்ம ஃபேஸ் கிளென்சர்னு சொல்லலாம். சோ இந்த ஃபேஸ் கிளென்சர் ரொம்ப ரொம்ப மைல்ட். இது எல்லா ஸ்கின் டைப்புக்கும் தாராளமா யூஸ் பண்ணலாம். இது கஸ்டமைஸ்டு தான். சோ நாமளே விருப்பப்பட்டு இன்கிரீடியன்ஸ் ஆட் பண்றதா. சோ நான் இந்த செட் ஆஃப் இன்கிரீடியன்ஸ் எல்லாம் ஆட் பண்றேன். இந்த செட் ஆஃப் இன்கிரீடியன்ஸ் எல்லாம் ஆட் பண்ணா எனக்கு நல்ல ஒரு ஸ்கின் ஹெல்த்தியா இருந்தது. ஸ்கின்னை பிரைட்டன் பண்றதுக்கு, பிக்மெண்டேஷன், ஆக்னே ப்ராப்ளம் எல்லாம் ரிமூவ் பண்றதுக்கு அண்ட் ஃபேஸ நல்ல கிளியரா ஆக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்தது. அண்ட் பிளஸ் உங்களுக்கு உங்க ஸ்கின்னையும் ஃபேர் ஆக்கிறதுக்கு, டெக்ஸ்சர் இம்ப்ரூவ் பண்றதுக்கு இந்த பர்டிகுலர் ஃபேஸ் வாஷ் ரொம்ப ரொம்ப நல்லா எஃபெக்டிவா ஒர்க் ஆச்சு. டெஃபினட்டா நீங்க இதை ட்ரை பண்ணுங்க. சோ இப்ப இதோட இன்கிரீடியன்ஸ் என்னென்னு வாங்க பார்த்துடலாம். சோ வீடியோக்கு போறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனல்ல ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறதா ப்ளீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. அண்ட் கூடவே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க சோ தட் உங்களுக்கு ஒரு நோட்டிபிகேஷன் வரும். நான் எப்பப்போ ஒரு வீடியோஸ் அப்லோட் பண்ணாலும் தவறாம நீங்க என் வீடியோஸ் பார்க்கலாம். சோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த நேச்சுரல் ஃபேஸ் வாஷ் பவுடர் வீட்டிலே எப்படி செய்யறதுன்னு பார்த்துடலாம் வாங்க. ஸோ இதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா, 1 கப் ஓட்ஸ் எடுத்திருக்கேன். அப்புறம் 1 கப் உங்ககிட்ட ரோஸ் பவுடர் இருந்தால் நீங்கள் ரோஸ் பவுடர் எடுத்துக்கலாம். இங்கே நான் உங்களுக்கு காமிக்கிறதுக்கு வேண்டி ரோஜா இதழ்கள் இருக்கு இல்லைங்களா, அதை இந்த கப்பில் வச்சு காமிச்சிருக்கேன். ரோஜா இதழ்களை எடுத்தோன்னா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ரோஸ் பவுடர் கிடைக்கும் இல்லைங்களா. ஸோ அதை எடுத்திருக்கேன். அப்புறம் இது ஒரு 1/4 கப் கசகசா எடுத்திருக்கேன். கசகசா இங்கிலீஷில் பாப்பி சீட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ அதை எடுத்திருக்கேன். அப்புறம் 2 ஏலக்காய் எடுத்திருக்கேன். அடுத்தது என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க. நல்லா தொடச்சிக்கோங்க, தண்ணியெல்லாம் இல்லாத மாதிரி நல்லா தொடச்சி எடுத்துக்கோங்க. அதில் நம்ம ஓட்ஸ் எடுத்து வச்சுருக்கோம்ல, 1 கப் ஓட்ஸை அதில் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் அந்த கசகசா இருக்குது இல்லைங்களா, அதையும் சேர்த்து ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் 2 ஏலக்காய் இருக்குது இல்லைங்களா, அதையும் சேர்த்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ நல்லா மிக்சி ஜாரில் நல்லா பொடியாக அரைக்கிற மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இது ஒரு பவுலுக்கு நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த கலரில் இருக்குது, ரொம்ப நல்லா இருக்குது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, வாசமும் ரொம்ப அதிகமாக இருக்குது. இப்போ நான் குட் வைப்ஸ்லேருந்து ரோஸ் பெட்டல்ஸ், ஆல்ரெடி நான் ரோஸ் காமிச்சேன், பட் அந்த ரோஸ் இருந்தால் அந்த மாதிரி நீங்கள் பவுடர் பண்ணி போட்டுக்கோங்க. பட் என்கிட்ட இது இருக்குது, நான் இதை தீக்கணும், அதனால நான் இதை ஆட் பண்ண போகிறேன். ரெண்டு ஃபுல் ஸ்பூன் எடுத்துக்கிறேன். உங்க வீட்டில் உங்களுக்கு ஒருத்தருக்கு மட்டும் செய்யணும்னா நீங்க அந்த அளவுக்கு நீங்க எடுத்துக்கிட்டா போதும். நான் இங்க கொஞ்சம் அதிகமாக தான் எடுத்துக்கிறேன். ஏன்னா எங்க வீட்டில் எல்லாருமே, எங்க அக்காவுக்கு எல்லாருமே நாங்கள் இதை யூஸ் பண்ணி பழகிட்டோம். ரொம்ப நல்லா இருந்தது. குட் வைப்ஸ்லேருந்து சாண்டல்வுட் டி ஆயில், இது ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. அண்ட் இதையும் நான் ஆட் பண்ண போறேன். ஸோ இது ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் தான் ஆட் பண்றேன். அடுத்தது உங்களுக்கு அதிமதுரம்னு சொல்லுவாங்க. இது முல்லேத்தி இல்லைன்னா அதிமதுர பவுடர் உங்களுக்கு நம்ம நாட்டு மருந்து கடையிலேயே கிடைக்கும். இந்த அதிமதுரம் பவுடர் உங்களோட ஸ்கின்னை ஒயிட்டன் பண்றதுக்கும், லைட்டன் பண்றதுக்கும், பிரைட்டன் பண்றதுக்கும், பிளாக் ஸ்பாட்ஸ், பிக்மெண்டேஷன் எல்லாத்தையும் சரி பண்றதுக்கு இது ரொம்ப ரொம்ப உதவி பண்ணும். இது உங்களுக்கு அதிமதுரம்னா இந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு உட்டன் பார்க் மாதிரி நாட்டு மருந்துல கடையில கிடைக்கும். இல்ல பவுடர்னு நீங்க கேட்டு வாங்கினாலும் கூட இந்த மாதிரி உங்களுக்கு பவுடர்ல கிடைக்கும். இது அமேசான்ல தான் நான் வாங்கினேன். ஸோ இதோட லிங்க் கிடைச்சா நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸுக்கு கொடுக்குறேன். நான் இது ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டுக்கிறேன். இது ரொம்ப ரொம்ப நல்லது. இதையெல்லாம் இப்ப நான் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். நல்ல ஒரு ஏர்டைட் ஜார்ல போட்டு வச்சுக்கோங்க. இப்போ அடுத்தது நான் நல்ல ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு வச்சுக்கிறேன். இதை நான் எப்போவுமே குளிக்க போகிறதுக்கு முன்னாடி வேற ஒரு குட்டி பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி
அதில் வந்து தண்ணியோ இல்லை பாலோ இல்லை தயிரோ உங்களுக்கு என்ன தோணுதோ அதை நல்லா மிக்ஸ் பண்ணி உங்கள் ஃபேஸ் வாஷாக நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதை நீங்கள் ஃபேஸ் பேக்காக கூடயும் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து தாராளமாக உங்களுக்கு 1 மாதம் வரைக்கும் நல்லாவே கெடாமல் இருக்கும். நீங்கள் மட்டும் காற்றும் இந்த தண்ணியும் மட்டும் படாமல் பார்த்துக்கிட்டிங்கனாலே இந்த ப்ராடக்ட் வந்து 1 மாதம் வரும்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் பண்ணுற குவான்டிட்டி பொறுத்து. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, நான் வந்து ஒரு சின்ன பவுலில் வந்து எடுத்துக்கிறேன். 1 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கிட்டு அது கூடவே வந்து நான் 1 டேபிள் ஸ்பூன் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் பால் ஆட் பண்ணி என் ஃபேஸில் வந்து நான் ஃபேஸை வந்து வாஷ் பண்ண போகிறேன். இது ஃபேஸ் மாஸ்காக கூடயும் அப்ளை பண்ணாலும் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இது நான் ஒரு நல்ல ஒரு தின் லேயராக ஃபுல் ஃபேஸ் ஃபுல்லாகவும் அப்ளை பண்ணிட்டேன். அப்ளை பண்ணிவிட்டு நான் வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வந்தேன். என் ஸ்கின் அவ்வளோ ஸ்மூத்தாகவும் சாஃப்டாகவும் நல்ல மாய்ஸ்சரைஸ்டாகவும் இருந்தது. ஸ்கின்னை வந்து நல்ல பிரைட்டாகவும் க்ளோயிங்காகவும் ஆக்கியிருக்கு. ஸோ பாருங்கள், நீங்கள் வீடியோலேயே பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு என் ஃபேஸ் வந்து நல்ல ஒரு க்ளோவோட நல்ல ஒரு பிரைட் அண்ட் ஹெல்த்தியாக இருக்க மாதிரி ஃபீல் ஆச்சு. நிஜமாவுமே சீரியஸாக எனக்கு வேண்டி இதை வந்து ஒரு தடவை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப நல்ல ரிசல்ட் இருக்கும். சென்சிட்டிவ் ஸ்கின் இருக்கவங்க கூட இதை ட்ரை பண்ணி. இந்த சாஃப்ட்னஸ் தான் அமேசிங், ரொம்ப நல்லா இருக்கு. டெஃபினட்டாக ட்ரை பண்ணி பாருங்க, பிடிக்கும். டீ பிரேக். தேங்க்யூ. கசகசா பார்த்தீங்கன்னா நம்ம ஃபேஸ்க்கு வந்து நல்ல ஒரு மாய்ஸ்சரைசேஷன் கிடைக்கும். அப்புறம் நம்ம ஸ்கின்னை வந்து ஸ்மூத்தாகவும் நாளடைவில் நல்ல கிளியர் ஸ்கின், ஃபர்ஸ்ட் டைம் யூஸ்லேயே நல்ல ஒரு கிளியர் ஸ்கின் கிடைக்கும். அதுவும் நாளடைவில் நல்ல கிளியராகவும் பிரைட்டாகவும் நல்ல க்ளோயிங் ஸ்கின் கொடுக்கறதுக்கும் ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அடுத்தது ரோஜா இதழ்கள், ரோஸ் பவுடர் பார்த்தீங்கன்னா வைட்டமின் சி அதிகமாக இருக்குது, ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் அதிகமாக இருக்குது. இது என்ன பண்ணுன்னா நம்ம ஸ்கின்னோட காலஜன் ப்ரொடக்ஷனை வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். நம்ம ஸ்கின் செல்ஸ் எல்லாம் வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கும் அங்கே இருக்க டிஷ்யூஸ் எல்லாம் நல்லா ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கும் நம்ம முகத்தில் பிளெமிஷஸ் தேம்பல் அந்த மாதிரி இருக்கு இல்லைங்களா, அதெல்லாம் வந்து சரி பண்ணுறதுக்கு ரோஸ் பவுடர் வந்து ரொம்ப ரொம்ப நல்ல எஃபெக்டிவாக ஒர்க் ஆகும். அடுத்தது ஓட்ஸ் பார்த்தீங்கன்னா ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் அதிகமாக இருக்குது. இது என்ன பண்ணுன்னா நம்ம யூவி ரேஸ், கெமிக்கல், சன் டேமேஜ் எல்லாம் ஆகியிருக்கும் இல்லைங்களா, அதுலேருந்து நம்மளோட ஸ்கின்னை வந்து ப்ரொடெக்ட் பண்ணி நல்ல திரும்பியும் நம்ம ஸ்கின்னை வந்து சரி பண்ணுறதுக்கு ஓட்ஸில் அவ்வளோ குணங்கள் அதிகமாக இருக்குது. நம்ம ஸ்கின்னையும் நல்ல மாய்ஸ்சரைஸ்டாக வச்சுருக்கும். அதே சமயம் ஸ்கின்னை வந்து நல்ல பிரைட்டாகவும் ஃபேர் ஆக்கிறதுக்கும் ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அடுத்தது ஏலக்காய் பார்த்தீங்கன்னா பொதுவாகவே ஒரு நல்ல ஒரு மனம் இருக்கும். இதில் வைட்டமின் சி சத்து வேற இருக்கு. நம்ம பிளட் சர்க்குலேஷனை வந்து இம்ப்ரூவ் பண்ணும். பிளட் சர்க்குலேஷன் இம்ப்ரூவ் பண்ணும்போது நம்ம ஸ்கின்ல வந்து நல்ல ஒரு காம்ப்ளெக்ஷனை இம்ப்ரூவ் பண்ணும். ஸ்கின் டோன், ஸ்கின் கலரை வந்து இம்ப்ரூவ் பண்றதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அண்ட் நீட்டா நம்ம முகத்துல இருக்க அழுக்கு, இம்பியூரிட்டிஸ் எல்லாம் ரிமூவ் பண்றதுக்கும் ரொம்ப ரொம்ப உபயோகமா இருக்கும். ஸ்கின்னை வந்து நல்ல கிளியர் ஸ்கின் ஆக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அவ்வளவுதாங்க, இந்த வீடியோ இங்க முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இந்த வீடியோ கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும் நான் நம்புறேன். அப்படி யூஸ்ஃபுல்லா இருக்கு நீங்களும் ஃபீல் பண்ணீங்கன்னா இது உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட மறக்காம ஷேர் பண்ணுங்க. அப்புறம் உங்களுக்கு இது எப்படி ஒர்க் ஆச்சுதுன்னு மறக்காம உங்களோட வேல்யூபிள் கமெண்ட்ஸையும் கீழே வந்து கமெண்ட் பண்ணணும். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இன்னும் நல்ல நிறைய வீடியோஸோட உங்களை வந்து மீட் பண்றேன். until then take care, டாடா.